ஹலோ கைஸ், ப்ராஜெக்ட் 4 ஆன இந்த ஹம்மிங் பேர்டை நீங்கள் கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரெடியாக. ஸோ இன்றைக்கி தான் நான் இதை கலர் பண்ணி முடித்தேன். இது முடிக்கிறதுக்கு எனக்கு 3 days ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ஸை விட இதை நான் வந்து புது ஸ்கெட்ச் பென்ஸ் வாங்கி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ, அந்த ஆல்கஹால் மார்க்கர் போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஹம்மிங் பேர்ட் அந்த ஃப்ளார்ஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். கலரிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கம்ப்ளீட் பண்ண முடித்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு இது வந்து நான் ஸ்கெட்ச் பண்ண மாதிரியே தெரியல. அது ஒரு பிரிண்ட் பண்ண பேப்பர் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ளார்ஸை வந்து எனக்கு கலர் பண்ணுறதுக்கே எனக்கு 2 days ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். மீதி இந்த ஹம்மிங் பேர்டை கலர் பண்ணுறதுக்கு 1.5 days ஆகிடுச்சு. மொத்தமாக 3.5 days ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஹம்மிங் பேர்டை வந்து டபுள் சைட் மார்க்கரில் நான் புதுசாக வாங்கி இந்த டபுள் சைட் மார்க்கரை தான் நான் கலர் பண்ணேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம கலர் பண்ணியிருந்தோம்ல டாம் ஸ்கெட்ச் பென், அது ஒரு 3 கலர்ஸ் மட்டும் தேவைப்படுச்சு. ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கலர் பண்ணி பார்த்த உடனே அப்படியே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலர் பண்ணுறதை விட எந்த கலரை நம்ம கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கே டைம் போயிடுது. ஓகே கைஸ், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட 5th ப்ராஜெக்டாக இந்த ஸ்குரில் தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் see எப்படி வருதுன்னு பார்ப்போம்.